ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட சம்பவம். வசனம் இப்படி அழகா எழுதி வைத்திருக்கிறது. ஆபிரகாம் மரித்து போகிறார். இந்த வசனத்துக்கு 2 வசனத்துக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியுது மரிக்கிற தருணம் வந்துருச்சுன்னு. மரிக்கிற தருணம் வருகிற பொழுது அவர் சுதாரிக்கிறார். வசனம் இப்படியா எழுதியிருக்கிறது, தன் மறுமனையாட்டிகளையும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளையும் ஒவ்வொருவராய் வெளியே அனுப்புகிறார். ஈசாக்குக்கு எந்த பிரச்சனையும் தனக்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களையும் பரிசுகளையும் கொடுத்து தனித்தனியே தூரமாய் அனுப்பி விடுகிறார். எதற்காக? என் பிள்ளை தொந்தரவு இல்லாமல் எனக்கு பின்னாடி இருக்கணும், என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் பிள்ளைய ஒருத்தனும் நெருங்கி தொந்தரவு பண்ணக்கூடாது, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் இருக்கும் போதே செஞ்சிடுறேன். அழகாய் தனியை பிரித்து முழு ஐஸ்வர்யத்தையும் ஒருவனுக்கு வைத்து எல்லா பிரச்சனைகளையும் தான் இருக்கும் போதே. கண்டிப்பாக சண்டைக்கு வந்திருப்பாங்க, என்ன எங்களை பிரித்து அனுப்புறீங்க, உங்களோட கூட தானே இத்தனை வருஷம் இருந்தோம், இவன் உங்களுக்கு பிறந்த பிள்ளை தானேன்னு நிறைய ஆர்கியூமெண்ட், நிறைய ஃபைட் வந்திருக்கும். எல்லா பிரச்சனையும் தனி ஆளாய் ஈசாக்கை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி ஈசாக்குக்கு முன்னாடி வந்து, உனக்கு நலமாக இருக்கணும்னு நான் எல்லாத்தையும் சந்திக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு வேண்டியவைகளை தந்து அவர்கள் அனைவரையும் ஈசாக்கிட்ட இருந்து பிரித்து ஒரு நலமான சுகமான வாழ்க்கையை அமைத்து தந்தார் ஈசாக்குக்கு. ஒரு உலக தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு இவ்வளவு மெனக்கெடுக்கிறார்னா, என் பரம தகப்பன் எனக்காய் முன் வருகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம். என் பரம தகப்பன் எனக்காய் செயல்படுகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம். என் தகப்பன் எனக்காய் செயல்படுகிறார், என்னை ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார் என்ற விசுவாசம் அவரை என் வாழ்க்கையில் காண செய்யும்.